ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான சாம்பார் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி ஈஸியாக செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்து கூட தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு அப்புறத்துக்கு ஃபென்டாஸ்டியாக இருக்கும். பேச்சுலர்லாம் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து அதை நல்லா வெடித்து பொரிய விடுங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 5-6 பல் வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கரிகிராமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதக்கி வந்துடும். 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, 2 கீரி. கூடவே தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட்டு இந்த மாதிரி 100 கிராம் அளவுக்கு, புடலங்காய் அதெல்லாம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து பாவக்காய் ஒரு சிறிது அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து கத்திரிக்காய் 4-5 கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே அதே வெங்காயத்தில் சேர்த்து வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் ஒரு மீடியமாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளி இந்த பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அந்த தக்காளி வதங்கிடும். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. சிறிதளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் 2 நிமிஷம். அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியை கரைச்சி அதை இதில் சேர்த்துருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுத்து நான் அந்த மாதிரி 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். பாருங்கள், அந்த பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்துருச்சு. கமகமான வாடை வருது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஒரு ஈஸியான சாம்பார் குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸு இவங்கெல்லாம் குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். சாதத்து கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.